ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் ஒரே மாதிரியான உணவு செஞ்சு சாப்பிடாம டெய்லியுமே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புமே அந்த உணவுக்கு பழக்கமாகாமல் இருக்கும். என்ன மாதிரி சில பேர்த்துக்கு அது போல் உணவு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ வித்தியாசமாக சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கு நான் 3/4 டம்ளர் பச்சை பயிறு நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இதில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. காலையில் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 முறை வரகரிசியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி கிளியராக இருக்கணும். அது வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். வரகரிசியிலையுமே புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரகரிசியுமே 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வரகரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. காலையிலேயே பச்சை பயிரும் நல்லா ஊறி இருந்தது. இது ரெண்டத்தையுமே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் 6 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பச்சை பயிரும் வரகரிசியும் நல்லாவே ஊறி வரணும். 5லேருந்து 6 விசில் பக்கம் நல்லா விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் ரெண்டுமே நல்லா குழஞ்சது போல் வெந்து வரும். கஞ்சிக்கு கொள்ளு துவையல் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டம்ளர் கொள்ளு எடுத்துடலாம். மிதமான சூட்லேயே கொள்ளை நல்லா வறுத்தெடுக்கணும். கொள்ளில் புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், கால்சியம் இருக்குது. டைஜஷனுக்கு, பிளட்டோட சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிதமான சூட்லேயே கொள்ளு நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு. பாருங்க, கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. கருக விடாமல் நல்லா இது போல் மொறுமொறுன்னு வறுத்தெடுத்துட்டு இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். கொள்ளு கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொள்ளுவோட வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். என்னது அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுவுமே மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து கொள்ளில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. கொள்ளோட ஜீரகமும் சோம்பும் சேரும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோம்புமே நல்லா இது போல் பொரிய விட்டாச்சு. இதையுமே கொள்ளு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 10 பல்லு பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியும் சேர்த்து இதையுமே மிதமான சூட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்த்த கிடையாது. எல்லாமே பேனில் ஹீட் பண்ணி தான் எடுக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா முழுமையாக ஆற வச்சிடணும். கொள்ளு நல்லாவே ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே பூண்டு, புளி, வரமிளகாவும் இது கூடவே சேர்த்திட்டு 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி சேர்த்தாம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இது போல் உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். ரெடி பண்ணியிருக்கிற இந்த கொள்ளு துவையல் கூட வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாதத்துக்கு கூட தனியாக கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வரகரிசியும் பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்திருக்கு. அது நல்லாவே குழஞ்சது போலவே வெந்திருக்கு. இது போல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருந்தது அப்படின்னாவே கரண்டி வச்சு ஒரு 2 முறை கலந்து விட்டோம்னா நல்லாவே குழஞ்சி வந்துடும். நான் இன்னைக்கு 2 கரண்டி தயிர் போட்டு இதில் தான் நான் மோர் போல் அடித்து எடுத்திருக்கேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்தலை. இந்த மோரை கஞ்சி கூட சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வெயிட் லாஸுக்காக இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுனால நான் மோர் சேர்த்துறேன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம்,
அப்படின்னா தேங்காய் பால் கூட சேர்த்து இது போல் கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பார்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். கொஞ்சமாக தாளிப்பு கொடுக்கறதுக்காக பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு நுணுக்கி போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. மிதமான சூட்டில் இது 3மே கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும். இதை கஞ்சிக்குள்ளே போட்டுடலாம். ஸோ காரத்துக்காக குருமிளகு மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பச்சைப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.